எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, டவுரி டெத்ஸ் இன் இந்தியா, லாங் இன்வெஸ்டிகேஷன், ரேர் கன்விக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டவுரி டெத்தை நம்ம ஆல்ரெடி வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு, ஏன் நம்மளால டவுரி டெத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற இந்த ஃபெயிலியர்ஸ் ஆர் சேலஞ்சஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பைட் லாஸ் கிரிமினலைசிங் டவுரி, நிறைய சட்டங்கள் இருக்கு, ஐபிசி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இப்ப வந்து பாரதிய நியாய சங்கீதால வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாமே இருந்தாலும் டவுரி டெத் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்டா இருந்துட்டே தான் இருக்கு. அதுவும் ரீசெண்டா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, சத்தீஸ்கர், தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா திருப்பூர், அந்த நார்த்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுரி டெத்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் ஏன் நடக்குது? இதுக்கு ப்ரொசீஜரல் லாப்சஸ் வந்து காரணமா இருக்கா, இல்ல இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் நம்ம கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நேற்று இந்து பேப்பர்ல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம இங்க கொஸ்டினா வச்சிருக்கோம். சரிங்களா? ஒரு டாபிக்கா பாக்குறோம். இதை வந்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டினுக்கு டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி இந்த நாலேஜை அங்க அப்ளை பண்ணிருங்க. சரியா? இப்ப அலார்மிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2017 இருந்து 2022 இந்த ஒரு 6 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுல ஆவரேஜா 7000 கேசஸ் வந்து டவுரி டெத், இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க டவுரினால. சரியா? இது வந்து என்சிஆர்பியோட டேட்டா. ஓகேவா? இந்த டேட்டா அப்படிங்கறத நம்ம வந்து அதோட ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கிட்டாலும் நிறைய கேசஸ் வந்து அன்ரிப்போர்ட்டடா இருக்கு. ஓகேவா? நம்ம குடும்பத்திலேயே பார்த்திருப்பீங்க, மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம், இறந்து போயிருப்பாங்க. அது எதுக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். அதே தான் டவுரி டெத்ஸ்க்குமே அப்ளிகபிள் ஆகும். சரியா? அப்ப ரிப்போர்ட்டட் நம்பரே 7000 இருக்கப்ப இன்னும் ரிப்போர்ட் ஆகாத கேசஸ் அதை விட இன்னும் அதிகமா தான் இருக்கும். ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 கேசஸ் கிட்டையாவது டவுரி டெத் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அப்ப இவ்வளவு லாஸ் இருந்துமே நம்ம வந்து அதை தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்றாங்க. என்னென்ன லாஸ் இருக்கு? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961, முன்னாடி ஐபிசில பாத்தீங்கன்னா 304B அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்பதான் நமக்கு சிஆர் ஐ மீன் அந்த பாரதிய நியாய சங்கீதா அதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? சோ அப்ப இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்தும் நம்மளால தடுக்க முடியல. ரிப்போர்ட் ஆகுது கேசஸ், அதுவுமே அண்டர் ரிப்போர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது டிலேட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் புவர் போலீஸ் ஆக்ஷன். அதாவது கிட்டத்தட்ட 7000 கேசஸ் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அதுல அரௌண்ட் 4500 கேசஸ்க்கு தான் என்ன ஆயிருக்குன்னா சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணியிருக்காங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டதே கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி 67% கேசஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2002ல about 67% of the 3000 pending cases in 2022 என்ன ஆயிருக்கு? 67% of the cases, 3000ல 67% of the cases என்ன ஆயிருக்குன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்லயே தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்னன்னா நிறைய கேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல. இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இருக்கு, இல்ல ஃபால்ஸ் கேஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்ல அவங்களே கேஸை வாபஸ் வாங்கிக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களையுமே சொல்றாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த சார்ஜ் சீட்டை ஃபைல் பண்ணணும். ஒரு குற்றம் எஃப்ஐஆர் நடக்குது அப்படின்னா அது குற்றப்பத்திரிகையை ப்ரிப்பேர் செஞ்சு கோர்ட்ல சப்மிட் பண்ணணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அப்பதான் கேஸ் வந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கும். இப்ப சார்ஜ் ஷீட் ஃபைலிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கேஸுக்கு 2 மாசம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? இதனால ஜஸ்டிஸ் தான் டிலே ஆகுது. இது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜரல் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது லோ கன்விக்ஷன் ரேட் அண்ட் ஜுடிஷியல் டிலேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்விக்ஷன் ரேட், இந்த இடத்துல கேஸ் நடக்குது, ஒவ்வொரு வழியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கிறாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க, அதுக்கப்புறம் வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. அந்த இடத்துல நீதிமன்றத்துல குற்றவாளிகள்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது, அதுதான் வந்து கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கன்விக்ஷன் ரேட், தண்டனை வாங்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லோ கன்விக்ஷன் ரேட் கிட்டத்தட்ட 1.5% தான். 6500 கேசஸ்ல 100 பேருக்கு மட்டும் தான் தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? நமக்கு வந்து எவிடன்ஸ் சரியா இல்லாம இருக்கிறது, இல்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போரா இருக்கிறது, விட்னஸஸ் வந்து மாத்தி மாத்தி பேசுறது, இல்ல கேஸ வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரஷர் கொடுக்கறது, இந்த மாதிரியான காரணங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் பல கேசஸ்ல எவிடன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி கோர்ட்டே அவங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இல்ல கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, கேஸ் கோர்ட்டுக்கு வர ஹியரிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே காம்ப்ரமைஸ்க்கு போயிடுறாங்க.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அடுத்தது ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அண்ட் ஹை இன்சிடென்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ்ன்னு பாக்குறப்ப நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்து அதிகமான டவுரி டெத் இருக்குங்கிறத நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு சவுத் இந்தியன். அதே மாதிரி சிட்டிஸ் வைஸ் பாக்குறப்ப டெல்லியில மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் த டவுரி கேசஸ், அர்பன் டவுரி கேசஸ் வந்து டெல்லியில மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது டேட்டா, இதை நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்தது சொசைட்டல் அண்ட் சிஸ்டமேட்டிக் சேலஞ்சஸ். என்னென்ன சொசைட்டி சார்ந்து அதே மாதிரி நம்மளோட கட்டமைப்பு சார்ந்து என்ன சவால்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேஸ் போடுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட உமன் கேஸ் போடுறாங்கன்னா, அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்து என்ன வருது? ஒரு ப்ரெஷர் வருது. கேஸை வித்ட்ரா பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பிறந்த வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சப்போர்ட் வந்து இருக்காது ஒரு சில ஃபேமிலிஸ்ல. அதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கடமைக்கேன்னு சொல்றாங்க இல்லையா? அதான் அப்பாத்தட்டிக் அப்படின்னா கடமைக்குன்னு பண்றது. ஓகேவா? சோ அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஆப்வியஸ் ஃபேக்ட் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு அந்த கன்விக்ஷனை வாங்கி கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் அதை வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸ் இல்ல இன்வெஸ்டிகேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி கரப்டடா இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ்னாலையும் இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஜுடிஷியல் ப்ராசஸ், நம்மளோட ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ மூவிங்கா தான் இருக்கும். இது வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் குறிப்பா அவங்க வந்து ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்கள வந்து வழக்கு போடவே விட மாட்டாங்க. அந்த ஒரு மனநிலையே வராது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி டவுரி டெத் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு தனி நீதிமன்றங்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம வே ஃபார்வர்ட்ல கொடுக்கலாம். சரிங்களா? அதான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கறத சொல்றோம். போலீஸ்க்கு அக்கௌண்டபிலிட்டி தேவை. இந்த மாதிரியான கேசஸ் விசாரிக்கிறப்ப சென்சிட்டிவிட்டிங்கிறதும் இருக்கணும். அப்ப டவுரி டெத் எல்லாம் எப்படி இந்த ஒரு கேஸ்ல கன்விக்ஷனை கொண்டு வரது, எப்படி எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுங்கிற ட்ரைனிங்கை வந்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கொடுக்கணும்ன்றது சொல்றாங்க. அதே மாதிரி விக்டிம் ஃபேமிலிஸ் டவுரி டெத்ல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிஸ்க்குன்னு தனியா அரசாங்க சார்பா வந்து அந்த லீகல் எய்டை வந்து வழங்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. விட்னஸ் தான் மாத்தி மாத்தி பேசுவாங்க நிறைய கேசஸ்ல. அதனாலேயே எவிடன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி கன்விக்ஷன் ரேட் கம்மியா இருக்கு. அப்ப விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்கிறது சொல்றாங்க. பொதுவா ஜென்ரலா எழுதுற பாயிண்ட் கம்யூனிட்டி அவேர்னஸ் தேவைப்படுது, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சேலஞ்சஸ் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. அதுக்கு நம்ம வே ஃபார்வர்ட்ல சொன்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கிறப்ப நமக்கு இந்த சைக்கிளை வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கும். சரியா? ஸோ டவுரி டெத்தை பேஸ் பண்ணி இந்த ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுத்துருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.